ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் நம்மை கண்மணி போல காத்து இந்த மாலை வரை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். தொடர்ந்து நம்மை வழிநடத்துவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். எனவே இந்த நாட்களில் சுவிசேஷத்தை தொடர்ந்து தியானிப்பதற்கு ஆண்டவர் தந்திருக்கிற கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். காரணம், சுவிசேஷம் ஏன் தியானிக்கப்பட வேண்டும்? இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது சொன்ன விஷயம், நான் உங்களுக்கு போதித்தது யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி கட்டளையிடுங்கள், அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்பதை சொல்லிவிட்டு தான் அவர் பேசிக்கொண்டே இருக்கும் போது ஒரு மேகம் அவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டது என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே சுவிசேஷத்துக்கு இன்னைக்கு செவி கொடுத்து நாம் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நான் என்னை குறித்து யோசிக்கும் போது நான் போதிக்கிறவனாய் மாத்திரமல்ல, நான் போதிக்கிறபடி இல்லை நான் வாசிக்கிறபடி நான் நடக்க வேண்டும் என்பதை தான் வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. எனவே சுவிசேஷம் ரொம்ப முக்கியம். இந்த உபதேசத்தில் நாம் நிலைத்தின்றால்தான் எக்கால சத்தம் நம்ம காதுகளுக்கு கேட்கும் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் மரித்தாலும் கிறிஸ்துவுக்குள் மரிக்க வேண்டும், உயிரோடு இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். எனவே கிறிஸ்துவின் உபதேசத்தை தரித்தவர்களாய், வெறும் தெரிந்து கொண்டவர்களாய் அல்ல, அதன்படி நடக்கக்கூடியவர்களாய் நாம் வாழும் போது ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுகிறார். அதுவும் இந்த நிகழ்ச்சியை தேவனால் பயன்படுத்தப்படுகிற, தேவனுடைய திருசபையை நடத்துகிற தேவனுடைய ஊழியர்கள், அனுபவம் பாய்ந்தவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அவங்க நம்மத்தில் வந்து தேவனுடைய வசனத்தை விளக்கி சொல்லும் போது உண்மையிலேயே ரொம்ப பிரயோஜனமா இருக்கிறதை என் ஆத்துமா உணர்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் அவைகள் ஆசீர்வாதமா இருக்கும். எனவே போன பகுதியில் நீங்கள் பார்க்கும்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வரை காரியங்கள் தியானிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு நீங்க பார்க்கும்போது 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை ஒரு பகுதியாய் பிரிக்கப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை இன்னொரு பகுதியாய் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டு காரியத்தை இந்த நிகழ்ச்சியில் நாம் தியானிக்க போகிறோம். எனவே முதலாவது 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை நம்மத்தில் ரெவரண்ட் ஜான் பீட்டரை அவங்க பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. நம்ம நேரடியாக நிகழ்ச்சிகள் கடந்து போக போகிறோம். கடந்த தொகுப்பில் யூதாஸ் காரியத்தை பற்றியும், ஒரு பெண்மணி ஆண்டவரை எந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசு மரிப்பதற்கு முன்பு அவரை பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு பெண்மணி எந்த அளவுக்கு அவரை கனம் பண்ணினார், அதற்கு எவ்வளவு இடைஞ்சல் வந்தது என்கிற விஷயங்களை முன்பு பார்த்தோம். இப்போ இந்த குழப்பத்தை உருவாக்கினவர் யார் என்றும் அவங்க சொல்லும்போது யூதாஸ்ன்னு சொன்னாங்க. இப்போ இந்த இடத்துல இந்த 2 வசனம் யூதாஸை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 14ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம் 11. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன். அப்போ 12 ஒருவன் யாரு? ஆண்டவர் 12 பேரை தெரிந்து கொண்டார். அந்த 12 பேர்ல ஒரு முக்கியமான ஒருவன் என்பதை நாம் பல முறை கேட்டிருக்கிறோம், யூதாஸ் காரியோத்து. ஆனால் இந்த யூதாஸ் காரியோத்தை குறித்து அழைக்கும் போது, பின் நாட்களில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று பிரிக்கும் போது அதை எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க, விளக்கம் கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், யோவான் 6:70-71 அவரை காட்டி கொடுக்கிறவனாகிய மத்தேயு 10:4 அவரை காட்டி கொடுக்கிறவனாகிய, அவனுக்கு வந்து அடைப்பெயர், ஒருத்தவங்களுக்கும் ஒரு நேம் இருக்கும். ஆனால் அந்த வேதத்தில் சொல்லும் போதே அந்த யூதாஸை பற்றி படிக்கும்போது அவன் அதாவது காட்டி கொடுத்த யூதாஸ். அதான் என்ன சொல்கிறோன்னா, ஒரு மனுஷன் உலகத்தில் வாழும்போதே நல்லவனா கெட்டவனா என்பது தெளிவாகிறது. நல்லவனாக இருந்தால் அவனா நல்லவனு பேசுவாங்க, கெட்டவனாக இருந்தால் கெட்டவனு தான் பெயர் சூட்டப்படும். அப்போ இந்த யூதாஸ் என்ன செய்கிறான் பாருங்க, அவரை பிரதான ஆசாரியருக்கு காட்டி கொடுக்கும்படி அவர்களிடத்தில் போனார். தேவையில்லாத இடத்துக்கு போகிறார். காரணம், அவனுடைய துரோக செயல். அங்கே ஏற்கனவே ஆண்டவர் இயேசுவை பல விதங்களில் குற்றப்படுத்துவதற்கு வார்த்தையினால் மாட்டிக்குவாரா, ஏதாவது இவரை பிடித்து கொலை செய்யணும்னு தீர்மானிச்சுக்கிட்டு இருக்காங்க.
யூதாசுக்கு நன்றாக தெரியும். அப்படி இருந்தும் ஒரு 3.5 வருஷம் கூடவே இருந்து அறிவாளியான அவன் பணத்துக்கு மயங்கி போய்விட்டான். பணம் எதையும் செய்ய ஆரம்பிக்கும். இப்போ ஒருத்தவங்களை விரோதிக்கிறாங்கன்னு தெரிந்தால் நம்ம யாரு கூட இருக்கிறோம், இவர்களை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போறாங்கன்னு சொன்னா மாயுமாலமான அன்பு அது. அப்ப அவனுடைய சரீரம்தான் அங்க இருக்கு, இருதயம் தூரமா இருக்கிறது. அதான் ஆண்டவர் கூட சொன்னார், இந்த ஜனங்க உதட்டால தான் என்கிட்ட பேசுறாங்க, உதட்டால் என்ன கனம் பண்றாங்க, அவர்கள் இருதயம் தூரமா இருக்கிறது. யூதாஸின் சரீரம் மட்டும் ஆண்டவரோடு இருந்தது, ஆனால் அவனுடைய இருதயமோ மற்றவர்கள் மேல சாய்ந்ததற்கு காரணம் அங்கே குறுக்கீடாக அமைந்தது எது? பணம். ஏன்னா பணத்தை வைத்திருந்தவன். சரி, எதுக்கு அவங்க கிட்ட போறான்? விரோதிக்கிறாங்கன்னு தெரிந்தும் அங்க போனது எதுக்காகன்னு சொன்னால் காட்டி கொடுக்கும்படி போகிறான். இயேசுவை காட்டி கொடுக்கும்படி. அதனால்தான் காட்டி கொடுத்தவனாகிய யூதாஸ் என்று வேதம் அவனை பற்றி சொல்லுகிறது. அப்ப காட்டி கொடுக்கும்படி அவன் போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். சாத்தானுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், பிசாசுக்கு இடம் கொடுக்காத வரைக்கும் தன் ஆத்துமாவை காத்து கொள்ள முடியும். ஆனா எதிர்த்து நின்னால் அவன் போயிடுவான். ஆனா இடம் கொடுத்தால் உள்ளே வந்து விடுவார். யூதாசு சாத்தானுக்கு இடம் கொடுத்தான், சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். லூக்கா 22:3 நீங்கள் படிக்கும்போது சத்துரு அவனுக்குள் உள்ள வந்துட்டான். ஃபுல்லா இடம், அவனுக்குரிய இடம். அதான் சத்துரு அலைவான், அசுத்தாவி அலைஞ்சிக்கிட்டே இருக்கும், எல்லா இடத்துக்கும் போகாது. ஒரு நாய் கூட வச்சுங்க, தப்பா எடுத்துக்காதீங்க, ஒரு நாய் கூட இருக்கு, அல்லது ஏதோ சில ஜீவன்கள் இருக்கு, அது சும்மா வீட்டுக்குள்ளெல்லாம் வராது. எங்க ஓட்டை இருக்கு, ஓட்டையை பார்த்து உள்ள நுழைஞ்சிடும். ஓட்டையை அடைச்சாச்சுன்னா உள்ள வர வாய்ப்பு இல்லை. இப்ப இவனுடைய ஓட்டை என்னன்னு சத்துரு புரிஞ்சுக்கிட்டான். அப்ப இவனை நாம பயன்படுத்தலாம். எதிர் சொன்ன எது இத யூதாசை இவர்கள் தெரிந்து கொண்டதின் நோக்கமே, சாத்தான் தெரிந்த நோக்கம் தேவனுடைய தெளிவான திட்டத்தை அழிப்பதற்கு. தேவ திட்டம் என்ன? உலகத்தின் மீட்பு, ஜனங்களுக்கு விடுதலை. அதை வேறு விதத்தில் இதை அழிக்க வேண்டும் என்று சத்துரு வந்தாலும், நீங்க முடிவில் பார்த்தீங்கன்னா யூதாசை பயன்படுத்தி வந்தாலும் தோல்வி ஆண்டவருக்கு அல்ல, அந்த சத்துருவுக்கும் அவனை சார்ந்தவர்களுக்கு தான். இவன் வாழ்க்கையும் வீணா போயிடுச்சு. கடைசியில சத்துரு நினைத்த திட்டமும் மாறிடுச்சு. இயேசு கிறிஸ்துவை அழிச்சில்லான்னு முடிவு பண்ணினாலும் மரணம் வரைக்கும் கொண்டு வர முடிந்தது. ஆனா அடுத்த கட்ட பரலோக செயலை சாத்தானால் தடுத்து நிறுத்த முடியவில்லை, முடியாது. ஏனென்றால் இவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். யோவான் 6:70-71 கூட பாருங்க, ஆண்டவர் எச்சரிக்கைப்படுத்தினார். அன்றைக்கு சரி, இன்றைக்கும் நீங்க தப்பான பாதைக்கு போறீங்க, நீங்க தவறானதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு ஆவியானவர் உணர்த்துவார். பல விதத்துல சுட்டி காட்டி இன்னைக்கு அநேகர் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார் யோவான் 6:70-71, உங்களுக்குள்ள ஒருத்தவன் பிசாசா இருக்கிறாங்க. அப்ப காரணம், ஒருத்தவங்க தவறான முடிவு எடுத்துட்டா அவங்க வெளியில வரமாட்டாங்க. திருந்தி வாழணும்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையை மாத்திக்குவாங்க. தவறான முடிவு எடுத்து இதுல நமக்கு ஆதாயம் இல்லை, இதுல நமக்கு லாபம் இருக்கு, இவங்க கூட இருந்தா நமக்கு என்ன கிடைக்க போகுது, ஒன்றும் நமக்கு, எனக்கோ என் குடும்பத்துக்கோ என் பிள்ளைகளுக்கோ ஒன்றும் லாபம் ஒன்றும் நமக்கு கிடைக்க போறதில்ல அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால இது மேன்மையா இருக்கும். இவங்க வளர்ந்ததே இவங்களால தான் இருக்கும், ஆனா இவங்களை விட்டு போயிடுவாங்க. ஆனா அங்க போயிட்டா நல்லா இருக்குன்னு ஆரம்பத்துல நினைப்பாங்க, முடிவு அவங்க யோசிக்கிறது இல்லை. முடிவு நான் அடிக்கடி சொல்லுவேன், யோவான் நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்துல ஒரு வாலிபனை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், எச்சரிக்கையா இருப்பதற்கு எச்சரிக்கைப்படுத்தப்படுகிறது. அப்ப அதை சுட்டி காட்டி சொல்றாரு, ஒரு வாலிபன் இப்படி போனான், ஆனா அவனுக்கு ஏற்கனவே சொன்னது அவன் கேட்கல. பார்வைக்கு அழகு, இருதயத்திற்கு இனிமை, எதிர்காலத்தில் நல்லா வரலாம், கொஞ்ச காலம் சந்தோஷமா வாழலாங்கிற உணர்வில் அந்த வாலிபன் போனான். ஆனா இன்றைக்கு நாம எச்சரிக்கையாய் வாழ்வதற்கு அந்த வேத பகுதி சொல்வதை பார்க்க முடியும். அவன் எவ்வளவு சொன்னாலும்
கேட்காம இருக்கிற இடத்தை விட்டு மேலோட்டமான அழகு, அந்தஸ்து, அந்த சந்தோஷத்தை விரும்பி போனதுனால தெளிவா சொல்லியிருக்கு, அம்பு அவன் ஈரலை பிளந்தது. வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆதலால் பிள்ளைகளே, இப்படி இருக்கிறதுனால நீங்க இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டு அந்த ஏற்பட்ட ஆபத்தை கண்டு உணர்ந்து இன்னைக்கு உங்களை காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் வண்ணமாக தான் யூதாஸின் வாழ்க்கை அமைந்திருக்கிறது. 11ஆம் வசனத்துல அவன் என்ன செய்யறான்? ஆசாரியர்கிட்ட போயிட்டான், காட்டி கொடுக்கறன்னு அவனே போயிட்டு மலையில மாட்டிக்கிட்டான். பிசாசு சமயம் பார்த்துக்கிட்டே இருப்பான், சமயம் வரும்போது மாட்டி விட்டுருவான். ஆனா அந்த கண்ணில விழுந்தால் தப்பிக்க முடியாது. அப்புறம் போன உடனே 11ஆம் வசனம் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு, ஓகே நல்ல, இப்ப மீன் நம்ம வலைய போட்டால் சில மீன் உள்ள மாட்டோம், சில மீன் வரவே இவங்க எதிர்பார்ப்புக்கு மேல மீனுங்க வந்து மாட்டுறது போல வலையில மாட்டிக்கிட்டா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு. சந்தோஷம். அப்ப ரைட், என்னப்பா வேணும்? பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அவனை அப்ப அதிலிருந்து அவன் காட்டி கொடுக்க சமயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அன்றைக்கு. அப்புறம் நம்ம பின்னாட்களில் இன்றைக்கு தியானிக்கும் போது காட்டி கொடுத்தான், அப்புறம் திரும்ப வருத்தப்பட்டான், பிரயோஜனம் இல்ல, அவன் முடிவும் போயிடுச்சு. ஆனா ஆண்டவர் காட்டி கொடுத்தாலும் இவருக்கு எந்த நஷ்டமும் இல்ல. ஆனா அவருக்கு வலி, வேதனை என்ன தெரியுமா? ஒரு ஆத்துமா இழந்துட்டோமே. கூட இருந்த ஒருத்தவன் கூடவே இருந்து இவ்வளவு விழிப்பாக்கி எச்சரிப்பை கொடுத்தோம், சத்துருவின் வலையில் மாட்டிக்கிட்டானே, இந்த ஆத்துமா பரலோகத்தை இழந்துடுச்சே என்பது ஆண்டோடைய வேதனை. அதனால்தான் இன்னைக்கும் இப்படிப்பட்ட யூதாஸ் சம்பவங்களையும் பைபிள்ல வீழ்ந்து போனவர்களுக்கு ஏற்பட்டதான அந்த தண்டனைய எதற்கு வெளிப்படுத்தி காட்டுகிறோம்? இப்படி நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறதுனால இப்படிப்பட்ட சம்பவத்தையாவது வாசிக்கிறவர்களும் கேட்கிறவங்களும் கேட்டால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஆபத்துல மாட்டிக்கொள்ளாம நம்மை காத்துக்கொள்ள முடியும், ஆத்துமாவை இழக்காம காத்துக்கொள்ள முடியும் என்பதற்கு தான் இப்படிப்பட்ட நேரத்தில் தெளிவாக இந்த வார்த்தையை சொல்லுகிறோம். 13ஆம் வசனத்துல 13 இப்ப யூதாஸ் சம்பவம் இந்த 2 வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே நிறைய தியானிச்சு இருக்கிறோம். இப்போ 13ல என்ன சொல்றாருன்னா, இதற்கு முன்பு பஸ்காவை பற்றி பார்த்தோமே போயிட்டு, அப்போ ஆண்டவர் சொல்றார் 12ஆம் வசனத்துல 13ஆம் வசனத்துல என்ன சொல்றாங்க? ஆண்டவர் சொல்றார் 2 பேரை நோக்கி, நீங்க நகரத்துக்கு 12ல சொல்றாரு, அந்த பஸ்கா பண்டிகை குறித்த நாள் நினைவு கூறுறாங்க. சீஷர்கள் கேட்குறாங்க. அப்போ ஒருத்தவன் எல்லாத்தையும் மறந்து போறான், ஆனா சிலர் ஞாபகத்துல வச்சுக்கிறாங்க. சாத்தான் உள்ள வந்தால் தெய்வீகத்தை மறந்துடுவாங்க, தேவனை கடைபிடிக்க வேண்டிய காரியத்தை விட்டுருவாங்க. ஆனா அது இன்னொன்னு, ஆண்டவர் இவன் மூலமா தான் பஸ்காவாகிய இயேசு சிலுவைக்கு போறதுக்கு ஒரு அனுமதியும் இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்லிட்டார், அவன் பிறக்காம இருந்திருந்தாலே நல்லா இருக்கணும் என்பது. அதான் யூதாஸ் இவன் தான் சொல்லி நாம யோசிக்க முடியாது, இவன் வலையில மாட்டிக்கிட்டான், அவ்வளவுதான். அப்ப யூதாஸை நிறைய கேள்வி கேட்பாங்க. இப்ப இப்படியெல்லாம் தெரியுத, ஏன் யூதாஸை தெரிந்து கொண்டார்? அவன் நல்லவனா இருப்பான்னு தான் யோசித்தோம். இடையில இவன் ஆசைப்பட்டு போய் மாட்டுகிறான்னு சொல்லிட்டு அது பின்னாட்கள்ல. அதனால ஆண்டவுடைய அழைப்பில் தெரிந்து கொள்ளுதலில் தவறு இல்லை, மனிதனே போயிட்டு மாட்டிக்கிற விஷயம்தான். இன்னைக்கு கூட நிறைய பேர் அப்படிதான் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுவது. அதே நேரத்துல இயேசுவோடு இருந்த சிலர் தெய்வீக வழியில் நடப்பதை பார்க்க முடியும். என்ன கேட்குறாங்க? நாங்க என்ன பண்ணணும்? இப்படி நம்ம பிரமாணம் இருக்கிறது, பஸ்காவை எங்க ஆசரிக்க நீங்க சித்தமா இருக்கிறீங்கன்னு கேட்கறாங்க. அப்ப அந்த பஸ்காவின் விளக்கம் 12ஆம் அதிகாரத்துல யாத்ராகமத்துல சொன்னாங்க. ஆமா, அதனுடைய விளக்கம் என்னன்னு இதை தான் மோசே கூட விளக்கி காட்டுவதை பார்க்க முடியும். உபாகமம் 16:1-5 அங்க நேரடியா ஆண்டவர் மோசே கிட்ட சொன்னார். இங்க உபாகமத்துல சுட்டி காட்டுறாரு, பாருப்பா இப்படி எல்லாம் இருக்கு, நீங்க இதை உங்கள் வாழ்நாட்களில் மறந்து விடக்கூடாது, இதை நீங்க நினைக்க வேண்டும் என்று பார்க்கிறோம் அவர்கள் கேட்டதுக்கு. அப்போ அது எதை இப்ப நமக்கு இன்றைக்கு என்ன
இன்றைக்கு பஸ்கா, ஆனா இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 1 கொரிந்தியர் 5:7 பார்க்கும்போது அவர் புளிப்பில்லாத பஸ்காவாகிய பலியாக புளிப்புள்ளதுன்னு அங்க ஒரு வார்த்தை இருக்கு. மேல் வசனத்துல புளிப்பில்லாததுன்னு சொல்லியிருக்கு. அப்போ ஆண்டவர் இயேசு பலியாய் நமக்காக ஒப்பு கொடுத்தார். 13ஆம் வசனத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் தெளிவா நடத்துகிறார். இந்த பஸ்காவை எங்க போகணும், என்ன செய்யணும், ஒருத்தவன் வருவான், அவன் பின்ன ஆண்டவர் ஒரு மகா பெரிய தீர்க்கதரிசி, அவருக்கு எல்லாமே தெரியும் பிரியமானவர்களே. ஆனா எபிரேயர் 4:13 படித்து பாருங்கள், ஆண்டவருக்கு முன்னால சகலமும் வெளியரங்கமாயிருக்கிறது. இப்ப மனுஷனுக்கு நமக்கு பின்னால என்ன இருக்கு, இந்த ரூமுக்கு பின்னால என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு சகலமும் அவருக்கு நன்றாக தெரியும், சகலமும். அதனால்தான் ஆண்டவர் இங்க சொல்லி அனுப்புறாரு போன்னு. 14ஆம் வசனத்துல இன்னொன்னு சொல்றாரு, நீங்க போங்க, இப்படி சொல்லுங்க, நீங்க போங்க. அப்ப ஆண்டவர் யாருன்னா, தேவ திட்டத்தை, பரலோக திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தெளிவாய் வழி நடத்துகிறவர். ஆண்டவர் தெளிவாய் நடத்துகிறவர், தவறாய் நடத்துகிறவர் இல்ல. இந்த இடத்துக்கு போங்க, இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. 15ல் அங்க போயிட்டு என்ன செய்யணும், ஒரு மேல் வீட்டு உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே நமக்காக அந்த பந்தியை என்ன செய்யுங்க. அப்ப ஆண்டவர் சுயநலம் உள்ளவர் அல்ல, எல்லாரும் சேர்ந்து ஐக்கியப்பட வேண்டும், நானும் நீங்களும். இதை பின்வரும் காலங்களில் அனைவரும் பஸ்காவாகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், சிலுவையில் பலியிடப்பட்ட இயேசுவை கொண்டவங்க இந்த பந்தியை அனுசரிக்கணுங்கிறதுக்கு முன்னோடியாக ஆண்டவரை செய்து காட்டியிருக்கிறார். 16 அப்படியே அவருடைய சீஷர்கள் புறப்பட்டு நகரத்தில் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை, அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ தெளிவாய் நடத்தினார். சொல்ல சொன்னார். மேல் வீட்டுக்கு போனாங்க, போய் பார்த்த உடனே எல்லாம் ரெடியா இருந்தது. போயிட்டு அவங்க என்ன செய்தாங்க, அப்போ ஆண்டவர் நம்மோட பேசுவது கேட்பது மட்டுமல்ல, பார்ப்பது மட்டுமல்ல, ஏற்ற நேரத்தில் அவருக்காக கீழ்ப்படிந்து செயல்பட வேண்டும். அப்பதான் அவர் மனதை நாம சந்தோஷப்படுத்த முடியும். இன்னைக்கு நிறைய பேர் கேட்பாங்க, பேசுவாங்க, செய்வதில்லை, அப்படியே வெற்றிடமா கிடக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுவதை, தேவ பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் போயிட்டு சொல்வதை ஆயத்தப்படுத்த வேண்டும். இப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, பெத்தானியாவுக்கு போறாங்க. இந்த பஸ்கா பண்டிகை அவர்கள் எருசலேமில் ஆசரிக்கிறார்கள். ரெண்டும் பக்கத்தில் இருக்கிற இடம். கடைசி அவர் பெத்தானியால இருந்தா எருசலேமுக்குள்ள பவுனியா உள்ள போனதா நாம் தெளிவாய் வேதத்தில் பார்க்கிறோம். இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறபடியே ஒவ்வொரு காரியமும் நடைபெற்று வருகிறது, முன்கூட்டியே எல்லாம் அறிவிக்கப்படுகிறது. இந்த வாலிபனை காமிக்கிற ஒருவன், அவன் தண்ணீர் சுமந்து கொண்டு போவான், ஒரு வாலிபன் என்று எழுதப்பட்டிருக்கு. சரித்திரத்தில் என்ன போடப்பட்டிருக்குன்னா, அந்த மார்க் தான் அவர் அப்படின்றத சரித்திரபூர்வமாக காமிக்கிறான். இந்த மார்க் எழுதினாரு, அவர் தான் அவராக இருக்கும் அப்படின்றத காண்பிக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆயத்தை பண்ணுற விஷயம் சாதாரணமானது இல்லை. முன்கூட்டியே பரலோக தரிசனத்தை பெற்று அவர் இவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைக்கிறார். யார் வராங்கன்றதுலாம் அவருக்கு தெரியாதான். ஆனால் அவருக்கு பரலோக சொப்பனத்தில் எப்படி மரியாளும் யோசேப்பும் நடத்தப்பட்டார்களோ அதே போல அவருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்து முன்கூட்டியே அவர் அந்த இடத்தை பஸ்காக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா பஸ்காக்கு சாதாரணமான இடத்துல போய் அவர்கள் அந்த பஸ்கா பண்டிகை அனுசரிக்க முடியாது. அது ஒழுங்கு முறைகள் இருக்கிறது. அந்த ஒழுங்கு முறைகளின் பிரகாரம் அதெல்லாம் மோசை எழுதின அந்த பகுதியில் ரொம்ப ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறத ஏற்கனவே நம்ம மத்தியில் மில்கிசேதேக்கையா சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஆசரிக்க வேண்டிய அந்த பண்டிகை அது ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்க வேண்டும். உடனே போய் ரெடி பண்ண முடியாது, ஏன்னா அந்த பண்டிகைக்குள்ள இருக்கிறாங்க. அந்த ஆண்டவர் சொல்றாரு, ஏற்கனவே இவைகள் ஆயத்தப்பட்டிருக்கிறது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னாக்கா, பரலோக திட்டத்தை நீ நிறைவேற்றுவதற்கு தேவ சித்தத்தின்படி நடக்க ஆரம்பித்தனா நமக்கான எல்லா காரியம் முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கும் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவ சித்தத்தின்படியே செய்ய ஆரம்பித்தோமானால் நாம் அடுத்தது என்ன செய்ய வேண்டுமோ அதுக்கான காரியங்கள் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. நாம் தொடர்ந்து அதுக்குள் பிரவேசிக்க வேண்டும். அவ்வளவுதான், மீதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்பதை நாம் ரொம்ப தெளிவாக அந்த இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அவர் சொல்ற மாதிரியே இவங்க பின்னாடி போறாங்க. அந்த இடத்துல மேல் வீட்டு அறை காண்பிக்கப்படுகிறது. அவர் சொன்ன மாதிரியே அந்த இடம் ஆயத்தமாக இருக்கிறதை அவர்கள் பார்க்கிறார்கள். அதுக்கு பின்பு வருகிற காரியம் என்ன என்பதை நாம்
நம்ம மத்தியில ரெவரண்ட் மில்கி சேதக்கை அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. ஆனா இந்த யூதாஸ் இங்க மார்க் எழுதுறாரு, அதே தான் யோவான் எழுதுறதுல நீங்க பாத்தீங்கன்னா சாத்தான் அவனுக்குள்ள புகுந்தான் என்பது எழுதப்பட்டிருக்கும். அப்போ அவன் அதுக்கு உட்பட்டு அவன் கடந்து சென்று செய்கிறான். அது அந்த இடத்தில் வரும்போது வாசிக்க போகிறோம். ஆனா அடுத்தது என்ன நடக்கிறது என்பதை 17ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை நம் மத்தியில ரெவரண்ட் மில்கி சேதக்கை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். பிரியமானவர்களே, இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்துவுடைய அந்த கடைசி பஸ்காவை அவர்கள் அனுசரிக்கிறதை நாம் தியானித்து வந்தோம். தொடர்ச்சியா அதனுடைய யூதாசினுடைய தந்திரமான காரியங்கள் என்ன, இயேசுவை எப்படி காட்டி கொடுக்க அவன் வகை தேடினான், 30 வெள்ளிக்காசை கிரியமாக லஞ்சமாக பெற்று அவர் எந்த நேரத்துல காட்டி கொடுக்கலாம் என்று வகை தேடுகிற இந்த நாட்கள். இப்ப பாருங்க, அந்தபடியே அவர்கள் சீஷர் புறப்பட்டு நகரத்துக்கு போய் தங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டதை கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள் என பார்த்தோம். சாயங்காலமான பொழுது அவர் 12 கூட அவ்விடத்திற்கு வந்தார். லூக்காவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, வேலை வந்த பொழுது அவரும் அவரோடு கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். வேலை வந்த பொழுது. அப்போ ஒவ்வொரு இடத்திலும் வேத பண்டிதர்கள் நுணுக்கமாக இங்க எழுதுகிறார்கள். என்னன்னா, இயேசு கானாவூர் நடந்த கல்யாணத்திற்காக போகும்பொழுது மரியாள் தன் தாய் அப்பா இங்க திராட்சை ரசம் குறைப்பட்டதுக்குப்பான்னு, அப்ப என் வேலை இன்னும் வரலன்னாரு. என் வேலை இன்னும் வரவில்லை, ஏன் என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னு. ஆனாலும் அவர் வேலைக்காரர்களை பார்த்து, இவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இப்போ அங்கே ஆரம்பித்த வேலை முடிக்கிறதான தருணத்தில், அவருடைய வேலை முடிக்கிற நேரத்தில் வந்திருக்கா. பஸ்காவை அனுசரிக்க போகிறார், ஒருவன் காட்டி கொடுக்க போகிறான், இவர் கெட்சமனேத்துல தோட்டத்துல ஜெபிக்க போகிறார், அவர் பிடிக்க போறாங்க, வாரினால் அடிக்க போறாங்க, காட்டி கொடுக்க போறாங்க, சிலுவையில் அறைய போறாங்க. வேலை வந்தது என்று அறிந்து பஸ்காவை 12 அப்போஸ்தலரோடு கூட அவர் பந்தி இருக்கிறார் என்று இங்க பார்க்கிறோம். சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, சாயங்காலத்துல தான் இந்த பஸ்காவை அனுசரிக்கணும். ஒரு குறிப்பிட்ட சபையார் இன்றைக்கும் காலையில போய் சபை ஆராதனை முடிச்சுட்டு வந்துருவாங்க, மாலையில தான் போய் ராபோஜன பந்தி எடுக்கிறாங்க. இயேசு வாழ்ந்த நாட்களிலே அவர்கள் பிரயாணப்பட்டு போய் அங்கே சேர்வதற்கு சாயங்காலம் ஆனது. சாயங்காலத்துல அதை கூடிய அனுசரிச்சாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துடைய மரணத்திற்கு பிற்பாடு நீங்க பாத்தீங்கன்னா வீடுகள் தோறும் அப்பம் பிட்டாங்க. எப்பெல்லாம் கூட்டம் நடந்ததோ தேவ பிள்ளைகளா இணைந்து எப்பெல்லாம் பாடுகளை நினைவு கூர்ந்தாங்க. அதுக்கு நான் சொல்றது, நம்ம எப்பனாலும் சேரலாம். வெறும் சாயங்காலம்னு சாயங்காலத்துல தான் பந்தி எடுக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. எனி டைம் எனிவேர் நம்ம அவருடைய பாடுகளை நினைவு கூற அப்பம் புசிக்கலாம், நினைவு கூறலாம். இதைத்தான் இங்கே இயேசு காண்பித்தார். பாருங்க, அவர்கள் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்ப இந்த இடத்துல ஒரு வேடிக்கையான ஒரு காரியம், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொன்ன உடனே இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்தவன் யோவான். வசனம் சொல்லுகிறது, இயேசுவின் மார்பிலே சாய்ந்து நிற்பானா. சீமன் பேதுரு அவனுக்கு கண் சைகை காட்டுறான், கேளு யாரு கண் சைகை காட்டுகிறான். இந்த வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது யோவான் 13ஆம் அதிகாரம் 21 26 வரைக்கும் இந்த வசனம், இயேசு அவர்களை இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீஷர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள். அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பாயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு கை செய்கை காட்டினான். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, அவன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதித்திரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து அதை சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துல கொடுத்தாராம். அப்போ தெரிஞ்சு கொண்டாங்க, இவன் தான். அப்ப அந்த நேரத்துல வசனம் சொல்லுது, சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான்.
எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். இப்ப நீங்க வேதத்துல நம்ம பார்த்தோன்னு சொன்னா, இவன் தான் தன்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று முன்னமே இயேசுவுக்கு தெரியுமா? தெரியும். இவன் தான் தன்னை, ஆனாலும் பணப்பையன் அவன் கையில கொடுத்து, ஆனாலும் கூடவே வச்சு ஆண்டவர் 3.5 வருஷம் பிரயாணம் பண்ணாருன்னா அது பெரிய விஷயம். ஒரு நல்ல லீடர்ஷிப்புக்கான ஒரு குவாலிட்டி என்னன்னா, அவன் துரோகின்னு தெரிஞ்ச கூடவே வச்சு பிரயாணம் பண்றான் பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். இதை இயேசு யூதாச கூட வச்சுக்கினே 3 வருஷம் நடந்தார், கூட வச்சுக்கினே அற்புதம் செஞ்சார், கூட வச்சுனே இருந்தார். பணப்பைய அவங்க கையில திருடன் கையிலே கொடுத்தாரு. கடைசியா அவன் பணத்து மேல ஆசைப்பட்டு குற்றமில்லாத மாசற்ற ரத்தமாகி இயேசு கிறிஸ்துவை அவன் காட்டி கொடுக்க பிசாசு அவனுக்குள்ளே நுழைந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் துக்கம் அடைந்து ஒருத்தரும் கேட்கறாங்க, நானா நானா? இப்போ மார்க் எழுதும்போது ஒருத்தரும் சொல்றத அவன் கேட்கறான், ஆண்டவரே நீ சொல்றது அது நானா நானான்னு கேட்கறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னோடு யார் கையிடுறானோ அவன் தான் என்று சொல்லி துணிக்கையை துவைத்து அவங்ககிட்ட கொடுத்தாரு. அது யாருன்னா யூதாஸ்காரியர். அவங்ககிட்ட தான். அப்போ எல்லாருக்கும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இவன் தான். அப்போ 21ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். மனுஷகுமாரன் சாதாரணமா இல்ல, தன்னை பற்றி எழுதியிருக்கிறபடியே போகிறார். இப்போ ஏசாயா 53ஆம் அதிகாரம் 1-12 வசனம், அதுல வசனத்தோடு, எங்கள் மூலமா கேள்விப்பட்டதை விசுவாசியாது என்பார், கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அப்ப சொல்லி வசனம், அதுக்கு கீழே வசனம் சொல்றது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமா இருந்தார். அவர் விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமல் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். நாம் எல்லாம் வழி தப்பி ஆடுகளைப் போல திரிகிறோம், கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழ பண்ணினார். அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் இருந்தார். இதெல்லாம் சொல்லப்பட்டது. கிறிஸ்து அப்படியே இருந்தாரு. நீ யூதருடைய ராஜாவா? அமைதியாகிறார். நீ உன்னையே தப்பித்துக்கொள், அமைதியா. தாடி மயிரை பிடிக்கிறாங்க, காரை துப்புறாங்க, தடியினால அடிக்கிறாங்க, கண்ணை கட்டிட்டு அடிச்சு யாரு ஞான திருஷ்டியில சொல்லுன்றாங்க. அமைதியா ஆண்டவர் இருந்தார். ஏன்னா எழுதியிருக்கிறபடியே மனுஷகுமாரன் போகிறார். இங்க வசனம், மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். அப்ப பாருங்க, ஆகிலும் எந்த மனுஷரால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அது அவனுக்கு நலமா இருக்கும். தன்னை காட்டி போகிறவனுக்கு வருகிற சூழ்நிலையை ஆண்டவர் இங்க சொல்றார். அவன் பிறக்காதிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்பா. இப்ப பாருங்க, ஏன் இது இருக்கு சொன்னா, ஸ்திரீயின் வித்து, நம்ம ஜெனிசஸ்லயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஸ்திரீயின் வித்தானவர் பிசாசை காலின் கீழே நசுக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை எழுதியிருக்கிறபடி இவருங்க வராரு. அப்போ இந்த மனுஷன் பிறவாதிருந்தால் நலமா இருக்கும். இயேசு யூதாஸ் காரியத்தை குறித்து சொல்லுகிறார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். நாம இந்த பந்தியை நாம் அனுசரிக்கிறோம். இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னா, டே இயேசுவின் மாம்சத்தையே சாப்பிட்றானுங்க அவனுங்கன்னுவாங்க. லிட்டரலா நம்ம இயேசுவின் மாம்சத்தை சாப்பிடல, மாம்சத்துக்கு அடையாளமா இருக்கிற அப்பத்தை தான் நம்ம சாப்பிடுறோம். இயேசு என்ன என் கறியை அறுத்து சாப்பிடுங்கடான்னு சொல்லல. இன்னைக்கு அநேகர் இதை புரியாதபடி இதை தவறான விமர்சனத்துக்குள்ளாக ஆக்குறாங்க. ஆனா இயேசு வாழ்ந்த நாட்களில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இது என் சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிறது, இது வாங்கி புசியுங்கள் என்று சொல்லுகிறார். அநேக மறைப்பொருள்கள் இதற்குள் இருக்கிறது. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து 23வது வசனம், ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லோரும் அதிலே பானம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சை பழ ரசத்தை இனி நான்
பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப அப்பத்தை எடுத்து இது என் சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிறதுன்னு சொன்னாரு. திராட்சை பழ ரசத்தை எடுத்து இது புது உடன்படிக்கையினுடைய ரத்தமா இருக்கிறது, அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமா இருக்கிறது என்று இங்க காட்டுகிறது. இன்னொரு வார்த்தை மத்தேயுவிலே 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல, இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். மத்தேயு அழகா குறிப்பிட்டாங்க, எழுதுறாரு. எதற்காக ரத்தம்னா பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி. எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம், ரத்தம் சிந்தப்படுதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பஸ்காவை அனுசரிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, ஆட்டு குட்டியை அடிச்சு அதனுடைய வாசல்களின் நிலை கால்கள் அந்த ரத்தத்தை பூசணும். இன்றைக்கும் அநேகர் அறியாம குங்குமத்தை பூசுறாங்க, நாமம் போடுறாங்க ரெட்டுல. ஏன் போடுறாங்கன்னு தெரியாது. அது ரத்தத்துக்கு அடையாளம். சங்கார தூதன் உள்ளே நுழைய மாட்டான். ரத்தம் ஒரு மீட்பை, ஒரு ரட்சிப்பை கொடுக்கும், அந்த குடும்பத்தை காப்பாற்றும். இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற என் புது உடன்படிக்கைக்குரிய ரத்தமாய் இருக்கிறது. அப்போ இது புது உடன்படிக்கைக்குரிய ரத்தம் ஆண்டவர் இங்கே காமிச்சிட்டார். இது வாங்கி பானம் பண்ணுங்க, இது ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்தாரு. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு இதெல்லாம் அனுசரிச்சு ஒலிவ மலைக்கு போறாங்க. இப்ப பாருங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவரை காட்டி கொடுக்க போகிறவன் யார், வகை தேடி பணத்தை வாங்கி அவன் தேடுறான், அவன் யாருன்னு ஆண்டவர் அப்படியே காமிச்சிட்டாரு. அப்பதான் தோய்த்து யாருக்கு கொடுக்குறோன்னா துணிக்கு அவன் தான் அப்படின்னாரு. கடைசி யூதாஸ் கரைதைகளே கொடுத்துட்டாரு. இன்னைக்கு பாருங்க, என்ன காரியம், எந்த நோக்கத்திற்காக இயேசு வந்தார் என்பதை, பஸ்காவை எப்படி அனுசரித்தார்களோ அதே போல பஸ்காவை நான் மரிக்க போகிறேன் என்பதை அந்நாட்களிலே இயேசு தம்மை காண்பித்தார். இப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப விவரமான சில காரியங்கள் எல்லாம் நமக்கு போடப்பட்டிருக்கு. ஒண்ணு அவர் பஸ்காவை ஆசரிக்க போகிறார், யூதாஸ் காட்டி கொடுக்க போகிறார். உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லிட்டார். அவர் சொன்ன பிறகு யார் யாருன்றது அவங்களுக்குள்ள கேட்டுக்கனா கூட வெறும் யோவானுக்கு சொல்றாரு, நான் இந்த துணிக்கையை முதலாவது யாருக்கு தொட்டு கொடுக்கறனோ அது இங்க எழுதப்படல, ஆனா யோவான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப எழுதப்பட்டிருக்குதுன்னா யூதாஸ் காரியத்துக்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்தாலும் அவர்கள் அந்த டைம்ல விளங்கி கொள்ளாது இருந்தார்கள் என்பதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது யோவான்ல. ஏன் அப்படின்னா, என்ன நடக்குதுன்னே அவங்க கண்ணில் பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நடந்து நிறைவேற முடிய வேண்டியதெல்லாம் முடியக்கூடியதாக இருக்குது. இல்லைன்னா இவங்க தடுத்து இருப்பானுங்க. நிறைய காரியம் இந்த இடத்துல நடந்திருக்கும். ஆனால் அவைகள் எல்லாம் ஆகாதபடி கிறிஸ்து எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் அதை நிறைவேற்றுவதற்கு ரொம்ப தெளிவாய் அவருக்கான காரியங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். அடுத்தது அப்படியே நீங்கள் கீழே வரும்போது பார்க்கும்போது அவர் அந்த ரத்தத்தை எடுத்து, அதாவது ரத்தத்துக்கு ஒப்பான அந்த திராட்சை பழ ரசத்தை எடுத்து அவங்களோடு கூட பங்கிடும் போது சொல்லுகிறார், இது உங்களுக்காக அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமா இருக்கிறது, இதுல இருந்து பாவ மன்னிப்பு உலகத்துக்கே உண்டாகும் என்பதெல்லாம் நம்ம அன்பு ரெவரன் அவங்க பேசிட்டாங்க. ஆனா அந்த இடத்துல சொல்றாரு ஒரு வார்த்தை பாருங்க, அந்த இடத்துல இந்த காரியத்தை நான் இதுதான் கடைசி முறை உங்களோடு கூட நான் இதுல பானம் பண்ணுகிறேன், எது வரைக்கும் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து அங்க பானம் பண்ணுகிற வரை இதுதான் கடைசி பானம் என்பதை சொல்லுகிறார். அப்படியானால் ஆட்டுக்குட்டியின் திருமணத்திலே நாம் பிரவேசிக்கும் போது அந்த திராட்சை பழ ரசத்தின் பானத்தை நாம் அவரோடு கூட சேர்ந்து பங்கு பெற போகிறோம் என்பதையும் இந்த இடத்துல இயேசு சுட்டி காண்பிக்கிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்கும் போது இந்த பந்தியிலே நாம் மீண்டுமாய் அங்க பங்கு பெற போகிறோம். இதுல யார் இருக்க போறாங்கன்னா, ஜெயம் கொள்ளக்கூடியவர்கள் மாத்திரம் இருக்க போகிறார்கள். எங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த ஜெயத்தின் பாத்திரத்துக்குள் நாம் பிரவேசித்து தேவனோடு கூட நாம் செயல்படுவோமானால் ஜெயித்த பிறகு அவரோடவே இணைந்து அதுல நாம் ஒரு பங்காய் மாறுவதற்கு தேவன் இரக்கம் பாராட்டுவார் என்பதை இயேசு இந்த இடத்துல தெளிவாய் சொல்லுகிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ரொம்ப மிகுந்த கவனமாய் வசனத்துக்கு வசனமாய் கவனித்து அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்க நீங்க ஒப்பு கொடுக்கும் போது, இதெல்லாம் நடக்குமா அதெல்லாம் ஆகுமா அப்படின்னு யோசித்து நீங்க குழம்பிக்கிட்டு கிறிஸ்துவ வாழ்க்கையை விட்டு விலகி இல்லை விசுவாச வாழ்க்கையை விட்டு விலகி உங்க சுயதனமாய் நீங்கள் ஜீவிக்க ஆரம்பித்து விட்டீர்கள். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களில் நீங்கள் பங்கு எடுக்க முடியாதபடி ஆக்கினி தீர்ப்பை அடைந்து விடுவீர்கள். எனவே இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை தெளிவாய் கை கொண்டு நடப்பதற்கு
உங்க வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. ஏராளமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஏன் ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அப்படின்னா, பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை தேவன் குறிப்பிட்டிருக்கிறது, வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நன்மையும் தீமையும் அறியத்தக்க கனியை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாகுவாய் என்றாரு. அவங்க உடனே சாகல, ஆனா அவங்க ஆத்துமாக்குள்ள மரணம் வந்துருச்சு. தேவனுடைய ஒரு நாளுக்குள்ள. ஏன்னா அவன் வாழ்ந்தது நீங்க பாத்தீங்கன்னா 930 வயசு தான் அவர் வாழ்ந்தார். பேதுரு சொல்றாரு 1000 வருஷம் அவருக்கு ஒரு நாள். அப்படின்னாக்கா தேவனுடைய ஒரு நாளுக்குள்ளவே அவர்களுடைய மரணம் ஏற்படுகிறதை நாம் தெளிவாய் பார்க்கிறோம். அதைத்தான் இதை சாகிற நாளிலே நீ சாகவே சாவாய் அப்படின்றத ரொம்ப தெளிவாண்டவர் சொல்லிட்டாரு. நம்ம கணக்கின் பிரகாரம் அவர் 9030 வருஷம் வாழ்ந்தாரு. ஆனா ஆண்டவர் கணக்கு பிரகாரம் அவருக்குரிய ஒரே நாளுக்குள்ள அவர்கள் மரித்து போனதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பாவம் வருமானால் மரணம் நேரிடும். ஆகையால் தான் நாம் மரிக்கப்படாதபடி ஆட்டுக்குட்டிகள் ஆட்டுக்கடாய்கள் பலியாகப்பட்டிருந்தது. ஆனா அந்த ஸ்தானத்துல நமக்கு பூர்ணமாய் நிவாரணமாக்கும்படியாய் இயேசு ஒரே பலியாய் நமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். அந்த இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு நாம் அவரோடு கூட நிற்கக்கூடிய தகுதியை கொடுத்திருக்கிறார். அதனால்தான் நிக்கோதேமியோடு கூட அவர் யோவான்ல 3ஆம் அதிகாரத்துல பேசும்போது, எப்படி சர்பத்தின் நிமித்தமாய் கடி வாங்கினவர்கள் மரித்த போது மோசே போய் கர்த்தர்கிட்ட நிற்கும் போது ஒரு வெண்கல சர்பத்தை செய்தாத்தை உயர்த்தி காண்பிக்கும் போது அதை பார்த்தவர்கள் எல்லாம் பிழைத்து கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ, அப்படியே மனுஷகுமாரன் இவைகள் உயர்த்தப்படும் போது அவரை பார்க்கக்கூடியவர்களும் மீட்கப்படுவார்கள் என்பதாக வேதத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நிறைய காரியங்கள் வேதத்தில் தொடர்ந்து தியானிக்க ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இன்னொரு முறை கூட இந்த இரத்தத்தினால் எதுக்கான மீட்பு என்பதை குறித்து கூட நம்ம விவாதிக்க முடியும், என பேச முடியும். கர்த்தர் தம்முடைய கிருபைகளை வழங்க பண்ணுவார். எனவே இந்த வசனம் வரை 26ஆம் வசனம் வரை 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வரை நாம் தியானித்திருக்கிறோம். அடுத்தது நடக்கிற சம்பவத்தை அடுத்த பகுதியில் பார்க்க போகிறோம். எனவே தேவனோடு இணைந்திருங்கள், தேவனுக்காக வாழுங்கள், உபதேசத்தை கை கொள்ளுங்கள். தேவன் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் எல்லாரும் உங்ககிட்ட விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.